ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குரூப் ஃபோருக்கு ரொம்பவே சூப்பராக படிச்சுட்ருப்பீங்க. இப்போ வந்து குரூப் ஃபோருக்கு இன்னும் நமக்கு ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்குது. இந்த நேரத்தில் என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்டடி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணணும், இல்லை நம்ம எதெல்லாம் முடிச்சிட்டோம், இல்லை எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து குழப்பமாக இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பராக கரெக்டான ஒரு பிளான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நானாகவே தான் படிச்சுட்டு இருந்தேன். நிறைய யூடியூப் சேனல்ஸில் உள்ள அகாடமிலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி டார்கெட் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷெட்யூலை முடிச்சுட்டு டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஜிகே லெசன்ஸ் ஒரு 3, 4 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டாண்டர்டும் பார்த்தீங்கன்னா சின்ன கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கவர் பண்ணுறாங்க. பட் அது வந்து 1 வீக்குக்கு நம்ம வெறும் 3 லெசன்ஸ் மட்டும் படித்தா அது வந்து சரியாக இருக்காது. நம்ம ரிவிஷனாக இருந்தாலுமே நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத தேடிட்டு அதுக்கப்புறம் இதை படித்து இதுவே நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ராப்பராக ஒரு ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்தேன். சரி, ஓகே, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவில் இதை ஷேர் பண்ணுறேன். லோகேஷ் பிரதி அகாடமி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட இந்த 1 மந்த் சேலஞ்ச், 1 மந்த் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா அதில் வந்து 1 வீக்கில் ஒரு யூனிட் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக் வந்து 4 வந்து கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் தமிழில் வந்து 10th ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்லையும் இந்த 1 மந்தில் 5 டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் பார்த்திங்கன்னா அவங்களோட யூடியூப் சேனலில் அந்த வீடியோவுக்கு கீழவே கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிட் 5னா அதில் வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி படிக்கும் போது நம்மளால் ப்ராப்பராக வந்து கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா யூனிட் 5னா அதை ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். யூனிட் 6னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம பண்ணும்போது நமக்கு படிச்சிட்ட மாதிரியும் இருக்கும். படிக்காத டாப்பிக்கை வந்து படிச்சிடலாம், இல்லை ஏற்கனவே படித்ததை ரிவிஷனும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு படித்த ஒரு ஃபுல் கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பிளான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், எப்படி வந்து 1 வீக்கில் ஒரு யூனிட் வந்து முடிக்க முடியும், யூனிட் 5 அப்படின்னு சொல்லி. இப்போ மேக்ஸிமம் இப்போ ஒரு 100 பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 60% பேராவது கொஞ்சம் கொஞ்சமாவது அங்கே இங்கேயும் படித்து வச்சுருப்பாங்க. யாருமே எதுவுமே தொடாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளால் ஈஸியாக வந்து கவர் பண்ணிட முடியும். படிக்காத டாப்பிக்கை வந்து படிச்சுட்டு படித்ததை டக்குன்னு ரிவிஷன் பண்ணிவிட்டு, இல்லை ஒரு வேளை நான் வந்து இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல, இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ யூனிட் 5 படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 11th எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அப்புறம் 12th எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் 9th அந்த மாதிரி படிச்சுட்டு லோயர் ஸ்டாண்டர்டில் வந்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட்டு ரீட் பண்ணி ரிவிஷன் பண்ணாலே போதும். நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வீக் யூனிட் 5, அதுக்கப்புறம் யூனிட் 6, அப்புறம் பாலிட்டி 3rd வீக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10th, 9th ரெண்டும் தமிழில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. திருக்குறள் வந்து 20 அதிகாரமும் படிக்கணும். மேக்ஸில் வந்து நான் காமிச்சிருந்தேன்ல 5 டாபிக் வந்து படிக்கணும். லாஜிக்கல் ரீசனிங், நம்பர் சிஸ்டம், HCF, LCF, அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, இன்னொரு என்னென்ன மெஷர்மெண்ட், இந்த 5 டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணணும். ஸோ இப்படி கவர் பண்ணும்போது நம்ம இந்த 1 மந்த்துக்குள்ளே ஈஸியாக வந்து இவ்வளோ படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி நமக்கே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, யாருக்கெல்லாம் இது சரியாக இருக்கும், நம்மளால் இப்படி படிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து அப்படியே மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே யூனிட் 5ல் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், யூனிட் 6ல் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் டாபிக் வந்து அவங்களே 1 வீக்குக்கு இப்போ 4 டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த வீடியோ மட்டும் போதாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான புக் மெட்டீரியல், இப்போ அதோட வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குன்னு பார்த்தா அதையுமே எக்ஸ்ட்ரா படித்து வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக நம்மளால் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 10 ஹவர்ஸ் படிக்கணும். அதே மாதிரி 3 சப்ஜெக்டையுமே படிக்கணும். தமிழ்,
ஜிஎஸ் அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து நம்ம 1 வீக்குக்கு 1 டாபிக்னு எடுத்துட்டா கூட இந்த 4 வீக்கில் வந்து நம்ம முடிச்சிடலாம். இதோட கூடவே லாஜிக்கல் ரீசனிங்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரி 1 வீக் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து அந்த வீக்கோட கடைசி என்னைக்கு வந்து டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு லைவ் டெஸ்ட்டாக வந்து கொஷின்ஸ் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க 1 வீக் கடைசியில். இது கடைசியாக எல்லாமே ஏப்ரல் 26ஓட இந்த 1 மந்த் சேலஞ்ச் முடியுது. அன்னைக்கு இது ஃபுல்லாக ரிலேட்டடாக வந்து கொஷின் பேப்பர் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணி அதில் மேக்ஸிமம் ஸ்கோர் நம்ம எடுத்துட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் படிக்க போகிறது பார்த்திங்கன்னா வெறும் 8th 7th 6th தமிழ் படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சிலபஸ் டாபிக் வந்து இதிலே நம்ம வந்து ஒரு வீக்குக்கு 4 டாப்பிக்குங்கும் போது 4க்கு 16 டாபிக் கிட்ட முடிச்சிருப்போம். அப்புறம் மேக்ஸும் பார்த்திங்கன்னா 5 டாபிக் முடிச்சிருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கே இன்னும் கொஞ்சம் தான் நம்ம படிக்கணும், நம்மளால் படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த 1 வீக் பிளானுமே 1 மந்த் பிளானுமே தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இல்லை எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு தெரியல, இல்லை எப்படி அதுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணணும், இல்லை என்னெல்லாம் பெண்டிங் வச்சுருக்கேன்னு தெரியல, இப்போ டாபிக் வைஸாக போனால் தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதை தான் படிச்சுட்ருக்கேன். இப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்த நோட் இது. இப்போ ஒரு லெசன் படிக்கிறோம் அப்படின்னா அது சம்மந்தமாக ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துட்டு ஹைலைட்டட் பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை நல்லா ரீட் அவுட் பண்ணி அந்த வீடியோ பார்க்கும்போது இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணி நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட லைன் பை லைன் 1 லைனர் வீடியோலாம் நிறைய யூடியூப்பில் இருக்குது. அதை படிச்சுட்டு திருப்பி இன்னொரு தடவை அதை நம்ம ரீகால் பண்ணி பார்த்தோம்னாலே அந்த லெசன் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து மைண்டில் வந்து பதிஞ்சிரும். அதே மாதிரி இந்த 11th வந்து எக்கனாமிக்ஸில் 11th தான் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் இருக்குது. 11th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே எக்கனாமிக்ஸில் மேக்ஸிமம் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்படி இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சேனலை போய் செக் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் அதுக்கப்புறம் அவங்களுமே வேர் டு ஸ்டடி எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரத்திற்கு பின்னரும் முன்னரும்ன்ற லெசன், அதுக்கப்புறம் அந்த லெசனில் தான் அந்த 5 ஆண்டு திட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ முக்கியமான லெசன்ஸ்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அடுத்த லெவலில் இருக்கிறத வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி வைஸ் படிச்சிங்கனாலும் ஈஸியாக நம்மளால் கவர் பண்ணிட முடியும். இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த சேனலை செக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக்குக்கே நம்ம வெறும் ஜிகேயில் ஒரு 3 லெசன் 2 லெசன் 4 லெசன் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எக்ஸாமுக்குள்ளே நம்மளால் கவர் பண்ண முடியாது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 ஹவர்ஸ் மேலே படிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டடி பிளான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக இந்த ஸ்டடி பிளானை வந்து நம்மளால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.